Hello my dear friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு important notification பத்தி தான் பார்க்க போறோம். Government Colleges of Education, Government Arts and Science Colleges இந்த காலேஜஸ்க்கெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன் 2025 டிசம்பரில் நடந்தது. இந்த எக்ஸாமினேஷனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. as well as அப்ஜெக்ஷன் ட்ராக்கருமே ஓப்பனில் இருக்குது. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னா என்ன, அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நம்ம என்ன பண்ணணும், டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே கொடுத்துருக்க ஆன்சர்ஸ்க்கு அப்ஜெக்ஷன்ஸ் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 27/12/2025 இந்த டேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் as well as கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இந்த காலேஜஸ்க்கு எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சுது. இந்த எக்ஸாமினேஷனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் டிஆர்பி போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்கு. யாரெல்லாம் நீங்கள் இன்னும் ஆன்சர் கீ செக் பண்ணலையோ உடனே போய் ஆன்சர் கீயை செக் பண்ணுங்கள். தென் ஆன்சர் கீயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஷின் பேப்பரில், கொஷின்ஸில், ஆரல்ஸ் ஏதாவது ஆப்ஷன்ஸில், ஆன்சரில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸை டிஆர்பி போர்டுக்கு தெரிவிக்கலாம். அதுக்கான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/1/2026 13/1/2026 இது வரைக்கும் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய மாஸ்டர் கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர் கீ டிஆர்பி போர்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வாட் எவர் இட் மே பி. உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் கீழே ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ஜெக்ஷன்ஸை சொல்லலாம். நீங்கள் ஆனால் ப்ரூஃப் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏனோ தானோன்னு எதுவுமே ப்ரூஃபே இல்லாமல் என்னோட ஆன்சர் கரெக்டு அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. கரெக்டான ப்ரூஃபையும் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஏதாவது கைடு, நோட்ஸு அது மாதிரியான ப்ரூஃப் எல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது. கரெக்டான புக்கு அப்லோட் பண்ணணும். இந்த புக்கிலேருந்து இந்த ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அவங்க உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. தென் ஏதாவது இன்டர்நெட்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் டிஆர்பி போர்டில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட். ஸ்டாண்டர்டான புக் சோர்ஸ் இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் புக் சோர்ஸில் ஸ்டாண்டர்டான ஆத்தரில் நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க ரீசெக் பண்ணி உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த சென்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படின்றது கிடையாது. உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் அவங்க ஏதோ ஒரு கேள்விக்கு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் மார்க்ஸ் கிடைக்காது, எல்லாருக்குமே. யாரெல்லாம் அந்த எக்ஸாமினேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமினேஷன் எழுதுனாங்களோ எல்லாருக்குமே அந்த மார்க் போய் சேரும். பட் நம்ம ஏன் அப்ஜெக்ஷன் கொடுக்கணும், வேறு யாராவது கொடுப்பாங்க அப்படிங்கிறத பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரில் ஏதாவது ஆப்ஷன்ஸில் இல்லாட்டி கொஷினே அவங்க கேட்குறதுலே தப்பு பண்ணியிருந்தாங்க, தப்பாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது இருந்ததுன்னா, சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை நீங்கள் கொடுங்க. மற்றவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. தென் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை இமெயில், கொரியர், ஆரல்ஸ் இந்தியா போஸ்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இன் பர்சன் இப்படி இந்த வழியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா அந்த வெப்சைட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் போயிட்டு என்ன அப்ஜெக்ஷன்ஸ், எந்த கொஷினில் அப்ஜெக்ஷன்ஸ், எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சரியானதாக தெரியுது, தென் ரெஃபரன்ஸ் புக்கு இது அப்படிங்கிறத கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை ஏற்றுப்பாங்க. சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாருடைய அப்ஜெக்ஷன்ஸையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு லாக்இன் டு கேண்டிடேட் டேஷ்போர்ட். உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிவிடுங்க. டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போங்க. தென் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கிளிக் பண்ணும். அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கிளிக் பண்ணதும் தென் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அக்செப்ட் த டிக்ளரேஷன். ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியராக நம்ம படிக்கணும். படித்ததுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணி டிக்ளரேஷனை அக்செப்ட் பண்ணணும். அடுத்தது மாஸ்டர் கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாஸ்டர் கொஷின் பேப்பருடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இருக்கும். அது கொஷின் பேப்பருக்கு கரெக்டான ஆன்சர் கீ அவங்களே டிக் பண்ணி ஒரு ஃபுல் பிடிஎஃப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆன்சர் எல்லாத்துமே நீங்கள் லைனாக செக் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கொஷினுக்குமே, ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ், ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா, என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எழுதின ஆப்ஷனோ அவங்க கொடுத்துருக்கிறது சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சர் கீ
தென் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் பண்ணலாம். செலக்ட் த கொஸ்டின் நம்பர் ஆஸ் பர் த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர். மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் நம்பர் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் நம்பரில் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ரைஸ் த அப்ஜெக்ஷன் அண்ட் கிவன் ஃபீல்ட்ஸ். அப்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு இருந்ததுன்னா, இல்லைன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டாம். இருந்ததுன்னா நீங்கள் ரைஸ் பண்ணலாம் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ். அந்த அப்ஜெக்ஷன்ஸை எப்படி பண்ணணும் அப்படின்னா, எந்த நூல்லேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த புக்குடைய நேமை கொடுக்கணும், புக்குடைய ஆத்தர் நேமை கொடுக்கணும், அந்த ஃபோட்டோ எடுத்து கரெக்டான பிடிஎஃபோ ஃபோட்டோ வாட்டெவர் இட் மே பி அதை அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அண்ட் கிளிக் சேவ் அண்ட் சப்மிட். அப்ஜெக்ஷன்ஸை டாக்குமெண்ட் வடிவத்தில் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. 13/1/2026 வரைக்கும் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்ஜெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு கொஷனையுமே நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள், செக் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். நெட்லலாம் சர்ச் பண்ணி ஆன்சர்ஸ் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அப்ஜெக்ஷன் கொடுத்தா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ஜெக்ஷன்ஸ் யாராவது கொடுத்துக்கிட்டோம் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்காந்துராதீங்க. ஒவ்வொரு மார்க்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மார்க்ஸ். இப்போது ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கரெக்டு, 3 ஆப்ஷன்ஸ் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலுமே அந்த கொஸ்டின் நம்பரை செலக்ட் பண்ணி கொஸ்டினை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 ஆப்ஷன்ஸுமே செலக்ட் பண்ணி இந்த 3மே கரெக்டான ஆன்சர் தான் அப்படின்னும் அப்லோட் பண்ண முடியும் நம்மளால். அதுக்கும் எல்லாத்துக்குமே எப்படியா இருந்தாலுமே நீங்கள் ஒரு டாக்குமெண்ட், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான ரெஃபரன்ஸு, இதுலேருந்து தான் நான் ரெஃபர் பண்ணி கரெக்டான ஸ்டாண்டர்டான புக்லேருந்து ரெஃபர் பண்ணி தான் நான் படித்தேன், அந்த புக்குடைய ஆத்தர் நேமு எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை அவங்க ஏற்றுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிலே பண்ணாமல் இப்போவே போங்க, டிஆர்பி வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை நீங்கள் கொடுங்க. அப்ஜெக்ஷன்ஸ் இல்லைன்னா நோ இஷ்யூஸ். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.